ஒரு இல்லத்தரசியின் நாள் எப்படி கழிகிறது என்று நீங்க சிந்தித்ததுண்டா? காலை சூரியன் உதிக்கும் முன்பே அவளது கண்கள் திறந்து விடுகின்றன. முதலில் அவள் அனைவரையும் பற்றியே நினைக்கிறாள். ஆனா தன்னை குறித்து ஒருபோதும் இல்லை. சமையலறையில் மணிக்கணக்கில் நின்று வேலை செய்வது, குழந்தைகளை கவனித்தல், கணவரை பார்த்துக் கொள்ளுதல், வீட்டை சுத்தமாக வைத்தல், உறவினர்களின் பொறுப்புகள், இவையெல்லாம் செய்து கொண்டே அவளது முழு நாள் கழிந்து விடுகிறது. மற்றவர்கள் எல்லோரும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது இரவில் படுக்கையில் படுத்து அவள் சிந்திப்பாள், நான் இன்று உண்மையில் எனக்காக ஏதாவது செய்தேனா என்று. இதுவே மிகப்பெரிய உண்மை. வீட்டின் ராணி, அம்மா, மனைவி எல்லோருக்காக வாழும் இந்த பெண் தன்னுடைய நேரத்தையும் ஆற்றலையும் அடிக்கடி இழந்து விடுகிறாள். இதற்கான காரணம் ஒன்றே, அவளது தினசரி வாழ்க்கையில் மறைந்திருக்கும் அந்த சிறிய 11 தவறுகள். அவை அவளது நேரத்தையும் ஆற்றலையும் தெரியாமலே வீணாக்குகின்றன. இன்றைய இந்த வீடியோவில் அந்த தவறுகளை பற்றி நாம் பேசப் போகிறோம். இதன் மூலம் ஒவ்வொரு இல்லத்தரசியும் தன் நாளை எளிதாகவும் சமநிலையுடனும் மகிழ்ச்சியாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். உங்களுக்கும் எப்போதாவது இப்படிப்பட்ட உணர்வு வந்ததா? ஒரு தோழியை அல்லது அண்டை வீட்டாரை பார்த்து அவள் நாள் முழுவதும் எவ்வளவு வேலை செய்து முடிக்கிறாள் என்று நினைத்து நான் ஒன்றையும் சரியாக செய்ய முடியவில்லை என்று தோன்றுகிறதா? நீ முழு நாள் வீட்டு வேலைகளிலேயே கழிந்து விடுகிறது, ஆனாலும் திருப்தி இல்லை. ஆனா அந்த தோழிக்கும் உங்களுக்கு போலவே 24 மணி நேரமே இருக்கின்றதே. அப்படி இருக்க அவள் எல்லாவற்றையும் எப்படி சமாளிக்கிறாள்? இப்போது கவலைப்பட தேவையில்லை, ஏனெனில் இந்த வீடியோவில் நாம சரியாக அதை புரிந்து கொள்ளப் போகிறோம். நாம் எத்தகைய தவறுகளை செய்கிறோம், அதனால் நேரம் இருந்தும் எதுவும் முடிவதில்லை. ஆனா வீடியோவின் முடிவில் உங்க வாழ்க்கைக்கேற்ற ஒரு எளிய ருட்டீனையும் நான் பகிர்கிறேன். வாங்க, முதலில் நாம் தினமும் செய்யும் அந்த தவறுகளை பார்க்கலாம். அவை நமக்கு தெரியாமலே நம்முடைய நேரத்தை பறித்து விடுகின்றன. முதல் பாயிண்ட், ஒப்பிடுவதை நிறுத்துங்க. ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் வேறுபட்டது. யாரோ கூட்டு குடும்பத்தில் இருக்கிறார்கள், சிலர் தனி குடும்பத்தில், யாருக்காவது உதவி வேலைக்காரர் இருப்பார்கள், சிலருக்கு இருக்காது. அதனால் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து தன்னை குறை கூறுவது மிகப்பெரிய தவறு. நீங்க உங்க வாழ்க்கைக்கு ஏற்றபடி சிறந்ததை செய்து கொண்டிருக்கீங்க. இப்போது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக திட்டமிட வேண்டும். இரண்டாவது தவறு, நான் வீட்டில் தானே இருக்கிறேன், மெதுவாக செய்துவிடலாம் என்ற எண்ணம். இது ஒரு பெரிய கண்ணி. முழு நாள் நேரம் இருக்கிறது என்று தோன்றும். ஆனா வேலைகள் மெதுவாக நீண்டு கொண்டே போகும். காலை வேலை காலையே முடித்துவிட வேண்டும். ஆனா நாம் என்ன நினைப்போம், நான் வீட்டில் தானே இருக்கிறேன், பிறகு செய்து விடலாம் என்று. அதனால் பாத்திரங்கள் குவிந்து கிடக்கும். சிறிது நேரம் டிவி பார்த்து பிறகு செய்வேன் என்று நினைப்போம். அல்லது போன் பேசிவிட்டு செய்வேன். இப்படி செய்து கொண்டே போனால் மதியமாகிவிடும். பாத்திரங்கள் இன்னும் அங்கேயே இருக்கும். வீட்டின் சுத்தம் செய்வதிலும் அதே நிலை. இப்படி இழுத்துக்கொண்டே போனால் வேலை ஒருபோதும் முடிவதில்லை. முழு நாள் மனதில் ஒரு அழுத்தம் இருக்கும், இன்னும் வேலை இருக்கிறது என்று. ஆனா வேலை நேரத்தில் முடித்துவிட்டால் அந்த நாள் லேசாக இருக்கும். சிறிது நேரம் நமக்காகவும் கிடைக்கும். ஆனா இழுத்து கொண்டே போனால் முழு நாள் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் போகும். முடிவில் நாள் முழுவதும் வேலை செய்தேன், ஆனால் நிம்மதி இல்லை, ஓய்வு கிடைக்கவில்லை என்று தோன்றும். நாம் இல்லத்தரசிகள் ஒரு பழக்கம் வைத்திருக்கிறோம், எல்லாவற்றையும் நாமே சரியாக செய்ய வேண்டும் என்று. குழந்தைகளிடமோ கணவரிடமோ உதவி கேட்க தயக்கம், அல்லது அவர்கள் நம்மை போல செய்ய மாட்டார்கள் என்று நினைப்போம். அதனால் சிறிய வேலைகளையும் நாமே ஏற்றுக்கொள்கிறோம். உதாரணமாக துணி மடிப்பது, மீசைகளை, மளிகை பொருட்கள் ஒழுங்கு செய்வது, குப்பையை வெளியே போடுவது. இப்படி நாள் முழுவதும் தனியாக செய்தால் மாலைக்குள் உங்க ஆற்றல் முழுவதும் காலியாகிவிடும். சிறிய வேலைகளை பகிர்ந்து கொள்ளுங்க. குழந்தைகளுக்கு சிறிய பொறுப்புகள் கொடுங்க. கணவரிடமிருந்து உதவி கேளுங்க. இதனால் வேலை சுமை குறையும். மேலும் குடும்பத்தினர் அனைவருக்கும் பொறுப்புணர்வு வரும். வீடு என்பது ஒரு குழு. அதில் ஒவ்வொருவரும் தங்கள் பங்கை செய்ய வேண்டும். ஒவ்வொரு வேலையையும் பிறகு செய்வேன் என்று தள்ளி போடுவது, இதுவும் ஒரு பெரிய தவறு. துணி உலர்த்துவது, ஃப்ரிட்ஜ் சுத்தம் செய்வது, இரவு சமையலறை சுத்தம் செய்வது, இவற்றை தள்ளி போட்டால் பிறகு மறந்து விடுவோம். அல்லது மாலையில் சோர்வால் செய்ய முடியாது. சிறிய வேலைகள் குவிந்து பெரிய பட்டியலாக மாறிவிடும். அதனால் சிறிய வேலைகளை உடனே முடித்து விடுங்க. இதனால் மன அழுத்தம் குறையும். நாள் முடிவில் லீசாக இருக்கும். அடுத்த தவறு, சரியான உணவு பழக்கம் இல்லாமல் இருப்பது. வறுத்த உணவு, இனிப்பு, காரமான உணவு, தண்ணீர் குறைவாக குடிப்பது. காலை உணவை தவிர்க்கிறோம், அல்லது ஒரு டீ பிஸ்கெட் கொண்டு தொடங்கி விடுகிறோம். பின்னர் பசி வந்தால் கனமான உணவு சாப்பிடுகிறோம். இதனால் சோர்வு, தூக்கம், சோம்பல் வருகிறது. தண்ணீர் குடிப்பதும் மறந்து விடுகிறோம். இதன் விளைவாக தலைவலி, சோர்வு, மனநிலை பாதிப்பு. உடலுக்கு சரியான உணவு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நாள் முழுவதும் ஆற்றல் இருக்கும். அடுத்த தவறு, சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது. நாள் முழுவதும் வேலை, ஆனால் தன்னுடன் 10 நிமிடம் கூட செலவிட மாட்டோம். இதனால் மாலை நேரத்தில் சோர்வு அதிகமாகி சினம் வரும். தன்னை கவனிப்பது மிகவும் முக்கியம். தினசரி ஒரு நிரந்தர ருட்டீன் இல்லாமல் இருப்பது. இதனால் வேலை எப்போது தொடங்குவது, எப்போது முடிப்பது என்று தெரியாது. முழு நாள் குழப்பமாகிவிடும். ஒரு எளிய ருட்டீன் இருந்தால் மனம் தெளிவாக இருக்கும். சமையலறையில் நேர கணக்கு இல்லாமல் வேலை செய்வது. சிறிய வேலை கூட பெரிய நேரம் எடுக்கும். முன்கூட்டியே திட்டமிட்டால் நேரம் பாதியாகும். இப்போது ஒரு எளிய ருட்டீன். இரவு 10 நிமிடம் எடுத்துக்கொண்டு அடுத்த நாளை திட்டமிடுங்க. காலை சிறிது முன்னதாக எழுங்க.
முதல் 1 மணி நேரம் உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்க. காலை வேலைகளை ஒரே ஓட்டத்தில் முடித்து விடுங்க. நேரம் பிரித்து வேலை செய்யுங்க. மொபைல் பயன்பாட்டை கட்டுப்படுத்துங்க. உங்களுக்காக 15 முதல் 20 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்க. வாராந்திர திட்டமிடலும் அவசியம். எல்லாம் திட்டமிட்டபடி நடக்காத நாட்களும் இருக்கும். அதற்காக குற்ற உணர்ச்சி வேண்டாம். நினைவில் கொள்ளுங்க, வீட்டு வேலை முடிவதில்லை. ஆனால் உங்க சிரிப்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி தான் முக்கியம். நீங்க சந்தோஷமாக இருந்தால்தான் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் செய்யுங்க. உங்க தோழிகளுடன் பகிருங்க. மறக்காம சாய் கிருத்திக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.